ஹாய் ஆல். கம்புனாவே நெறைய பேர்த்துக்கு ஞாபகத்துக்கு வருது கம்மங்கூழ் தாங்க. ஆனா கம்பு வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கம்பு பக்கோடா எப்படி செய்கிறதுன்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாங்களா? இதுக்காக ஒரு 3 பெரிய வெங்காயத்த எடுத்து நான் நீட்டமா கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா பெனஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ தட் வெங்காயம் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துரும். இது கூடவே 2 கப் அளவுக்கு கம்பு மாவ ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் இந்த கம்பு மாவு கூட கொஞ்சம் அரிசி மாவோ அல்லது கடலை மாவோ கூட ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பம்னா அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. தென் இது கூடவே 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருந்தால் அதையும் சேர்த்து நல்லா பெனஞ்சுக்கோங்க. வெங்காயமே தண்ணி விடும். ஸோ தண்ணி ரொம்ப ஆட் பண்ண வேண்டியதில்லை. தேவைன்னா தண்ணி கொஞ்சமாக தொளிச்சு நீங்கள் பெனஞ்சுக்கோங்க. தென் இது கூடவே காய்ச்சின எண்ணெயை ஆட் பண்ணி நல்லா பெனஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஸோ தட் வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் சாஃப்டாக ஆயிக்கும். தென் நீங்கள் எப்பவும் போல் வாணலியில் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நாம் பெனஞ்சு வச்சுருக்கிற ஆனியனை எடுத்து அதில் நல்லா பிரித்து போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் நீங்கள் அப்போவே கிளறி விடக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. இல்லைன்னா பிரிஞ்சிரும். நாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வீட்லேயே ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.